Mama Dr. Ashraf Sapagati Sri Lanka Prabha Visheshada Magiru Sangami and so I'm going to work in Tamil. So මට දීලා තියෙන කාර්යභාරය තමයි දෙවන වශයෙන් කතා කරන්න. බොහෝ දේවල් අපි දැන් කතා කරලා තියෙනවා. විනාඩි 5-10ක් විතර මම මේ දෙවන භාෂාවෙන් කතා කරලා අවසන් කරනවා. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் எம் அஷ்ரப் உப தலைவர் இலங்கை வாய் தாடை முகம் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கல்லூரியின் உபத்தலைவர். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உலக வாய் தாடை மற்றும் முக அறுவை சிகிச்சை நிபுணர்களின் தினம் உலகளாவிய கொண்டாடப்படுகிறது. அதனை கருத்தில் கொண்டு இன்று நாங்கள் ஹெல்த் ப்ரொமோஷன் பியூரோவில் ஒரு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையில் வாய் தாடை மற்றும் முக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆஸ்பத்திரியிலும் ஒவ்வொரு மாகாண ஆஸ்பத்திரியிலும் இருக்கிறார்கள். இந்த முறை எமது பிரதான தீம் அல்லது முதல் கருப்பொருளாக அமைந்தது பேரிடர் முகாமைத்துவத்தில் வாய் தாடை மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், வாய் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நாடாளாவிய ரீதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்று முறை இந்த கருப்பொருளை கொண்டதன் நோக்கம் முக்கியமாக அண்மையில் எமது நாட்டில் ஏற்பட்ட பாரிய விபத்து, பாரிய இயற்கை பேரழிவு, அதனிலே இந்த மருத்துவர்கள் எவ்வாறு தங்களது பங்களிப்பை செய்ய முடியும் என்பதை எடுத்துக்காட்டுவதுதான் எனது நோக்கமாகும். அந்த வகையிலே ஒரு இவ்வாறான பேரழிவு நிலைமையிலே அந்த பேரழிவிலே பாதிப்புக்குள்ளானவர்களை இனம் காணுதல், அதனை எவ்வாறு இனம் காணுதல் என்பது இவ்வாறான முறைகள் மூலம் அவர்களை இனம் காண முடியும். அதாவது அவர்களின் பல அமைப்பு, அவர்களுடைய பற்களிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், அவைகளை வைத்துக் கொண்டு அவற்றை செய்ய முடியும். அதற்கு மேலதிகமாக நாங்கள் அதாவது ஃபொரன்சிக் ஒர்க், அதாவது ஒரு பாதிப்புக்குள்ளானவரை இனம் காணுதல் தொடர்பாக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே உங்களுக்கு காட்ட முடியும். அடுத்தது, நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் இந்த ஃபேஷியல் ட்ரோமா என்பதை எவ்வாறு செய்கிறார்கள் என்று. நான் நிச்சயமாக படங்கள் மூலம் காட்டிக்கொண்டு போவது நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு எங்களுடைய நேரங்கள் நாங்கள் இந்த ஆபரேஷன் தியேட்டர்களில் செலவழிக்கிறோம் இவ்வாறான விடயங்களை செய்வதற்காக என்பதை உங்களால் விடயம் கொள்ள முடியும். ஆகவே இவ்வாறான நிலைமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது ஆகும். இவ்வாறான நிலைமைகளிலே நாங்கள் முக்கியமாக எமது சுவாச பகுதியை கிளியர் பண்ணுவது, அடுத்தது இரத்த பெருக்கை கட்டுப்படுத்துவது போன்ற பல முக்கியமான வேலைகளை எங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை உங்களுக்கு தெரியும். ஆகவே அவற்றை நாங்கள் எவ்வாறு எங்களது நேரங்களை பயன்படுத்தி செய்து முடிக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது உண்மையிலே பார்த்தா விளங்கும் என்று நான் படங்கள் மூலம் காட்டிக் கொண்டு இவ்வாறான நிலைமைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்களும் எனது குழுவும் உள்ளாகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வாறான ஒருவர் ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்தால் இவரை நிச்சயமாக 6-7 மணித்தியாலங்கள் இவருக்கு தேவைப்படும். இவர்களை இனிஷியல் ஆரம்ப நிலைமையை செய்து அதை சொல்லுவாங்க ஏஜ் எஸ்டிமேஷன் என்று வயதை எப்படி நாங்கள் என்பதற்கு எங்களுக்கு தெரியும். இவ்வாறான விசேட பயிற்சிகள் தான் அவருடைய வயதை சென்று கொள்ள முடியும். நினைக்கிறேன் நேரம் போதாமை காரணமாக தமிழ் மொழி மூலம் எங்களுடைய இந்த நிகழ்வை முடிவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.